அக்ஷய், பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. இரண்டாவது கணக்கு அப்படின்னா விவசாயத்துக்குள்ளது கணக்கு எடுக்காரு. அடுத்தாப்புல வழக்கறிஞர் உள்ள கேஸ் கட்டு கணக்கை வெளியே எடுக்காரு. வெளியே எடுத்தால் என்ன ஆகும்? எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிபதி சர்ச்சி ஆணு பெண்ணு கோட்டாறு பூராமே கேட்டுக்கோப்பா. இவங்க போடுற வழக்குக்கு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது, ஆடக்கூடாது. கேள்வி குறுக்க மறுக்க கேள்வி கேட்கணும். இவன் இவளை சேட்டை பண்ணியிருக்கான், இவன் இவளை சேட்டை பண்ணியிருக்கான், இது என்ன காரணம்? பதிலை சொல்லிட்டு நீ பெட்டிஷனை போடு இல்லை ஏற்று அப்படிங்கிற கேள்வி தான் இனிமேல் வரும் உள்ள நீதிமன்றத்தில். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பூரா இப்போ பயங்கர சிக்கல். இப்போ கேள்வி முற்றுப்புள்ளி வரும் நீதிமன்றம். அதான் போட்டார்ல ஐயா கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டு. நீதி நியாயம் தர்மம் தருமடி இப்போ கொடுப்போம்னு இருக்காரு. நீதி பயிற்சி நியாயம் பயிற்சி இப்போ தர்மத்தில் வந்து நிற்காரு. தர்ம அடி கொடுத்து இந்த பேலை ஒரு பக்கம் செதுக்கி தையலை போடணுட்டார். ஆதார கார்டு ரேஷன் கார்டை பிடிச்சி பூரா தையல் போடுறப்பா. வண்டி வாகனம் பூரா 4 வீலர் 2 வீலர் அதிகமாக இருந்தால் எல்லாம் எரிச்சிடுவாருங்க. எரிச்சிடுவார்ப்பா. ரோட்டில் விட்டு எரிச்சு அப்படியே சாம்பல் ஆக்கிடுவாங்க. வானரப்படை முப்படை வானரப்படை. அவன் எத்தனை ஆயிரம் கோடி வண்டி வச்சுருந்தான் சரி, எத்தனை லட்சத்துக்கு வண்டி வச்சுருந்தாரு, எல்லாமே அப்படியே நடு ரோட்டில் விட்டு எல்லாம் அரசு பேருந்து கூட சொல்லி முடிச்சிடுவார். முடியா அப்படிம்பாரு. ஏன் உழைச்சி திங்க முடியலையோ? இவனுக்கு முளத்துக்கு வீட்டு வரைக்கும் வண்டி காரு. எப்படி இந்த பேகை செஞ்ச சேட்டை யார்? அரசியல்வாதி பூரா பஸ்ஸை திறக்கேன், செடியை திறந்து ஏன் அப்பா ரொம்ப மோசம். ரோடு விரிச்சு பூமி விரிச்சு கிடக்கு. அதான் நம்ம என்னென்ன தயாரிப்போம் மூளையை வச்சு அப்படின்னு திருச்சி பாலாக்குதான். பஸ்ஸு அரசு போக்குவரத்து ஐயா எரிச்சிடுவார். அதுக்கு தக்கனதான் நீதிமன்றத்திலேருந்து என்ன செய்யணுமோ ஒரு கணக்கு தான் கொடுப்பார். இங்கேருந்து அங்கே போவேன், அங்கேருந்து இங்கே வர. அதுக்கு தான் சும்மா விடிய டார்டாராக ஓட்டுறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். லட்ச கோடிக்கணக்கான ரோடை போட்டு கீழே பூமி 1000 அடி கீழே வரைக்கும் அலற விடுதான். 1000 அடி வரைக்கும் அலறுது. ஏப்பா கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சு கோட்டாரு எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பூரா போர் போடு, நீங்களே வீட்டில் போர் போடுறீங்க. அந்த போர் போடுறதை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம போர் போட்டிருக்கோம் வீட்டில். அப்போ மானிட பிறவி எல்லா வீட்டுகளில் 2 போர் 3 போர் போடுதான். கம்பெனி 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு அந்த தண்ணி கீழே போர்லேருந்து எடுத்து அதை திரித்து பூமியை பாழாக்குதான். அதையா சிந்திக்கலாப்பா? சிந்திக்கலை. அதை சிந்திக்க முடியாதுல்ல. இவன் தான் வழக்காடுறது பூரா இதே சிந்தனை உங்கள் மனசுலேயே மண்டையில் மூளையில் ஏற்றி வச்சே ஆட விட்டுட்டான்ல வழக்கறிஞர்கள். அதனால் கீழே போர் போட தண்ணி ஓட்டங்கள் வந்து அப்படியே கீழே மாற போய்கிட்டே இருக்கும். கீழே மாற போவையில் அந்த மரம் வேறு செடிகள் நிறையா மரம் சாவுது. மரம் பூரா மரத்துக்கும் அவருக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அதுக்கும் அது ஆண் பெண்ணு இருக்குது, சாப்பிடுது உறவாடுது, அது சந்தோஷமாக போய்கிட்டே இருக்குது. எல்லாமே இயற்கையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்துட்டார் கடவுளே. அப்போ கொடுத்தா நீங்கள் என்னப்பா யோசனை பண்ணி பார்க்க வேண்டாமா? போர் போட கீழே போயிடும். அப்போ அந்த வேறு கீழே போகிற தண்ணி அப்போ மரம் பூரா அழியும், சாவும். ஏன்னா இவன் வந்து அந்த மூளை திரிக்கான் அரசியல்வாதி. சும்மா தமிழ்நாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கான். துவைச்சி எடுத்து போடுவோம்ட்டார். தமிழ்நாட்டில் விரித்து போட்டு ஆடுதான். இருடா உனக்கு அந்த நேரம் தான்டா உனக்கு டைம் நெருங்கிருச்சு. உன் தலையில் தான் உன் குடும்பமே 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுதான்ல. ஆட்டி உன் 2 கண் பார்வை இன்னும் இழக்க விடுவார், தடவை விடுவார். தமிழ்நாட்டில் பூரா அரசியல்வாதி அப்படியே 2 கண்ணை இழந்து தடவை விடணும் அப்படின்ட்டார். தடவுடா, நீ போட்ட சாணியில் தடவி சாப்பிட்றா அப்படிம்பார். முக்கால் சேர்த்தியாக புரிஞ்சுக்கப்பா. அப்போ கீழே பூரா தட்டு போனால் உறிஞ்சி போனால் மரத்துக்கு தண்ணி கிடைக்காதுல்ல. தண்ணி கிடைக்காது. அது அப்படியே அரண்டு கருகி செத்து போகும் பெரிய மரங்கள்லாம். அது இயற்கைனா மழை பெஞ்சால் அந்த தன்மையை பூரா சுற்றி விடும். மரங்கள் பூரா சுற்றி விடும். மழை பெய்கிற தண்ணி பூரா சுற்றி விடுவேன். தண்ணியை குடிக்காங்க, கக்கூசி தண்ணியை குடிக்கான் இந்த அரசியல்வாதி முட்டாப்பே. பிறகு இவனுக்கு என்னப்பா அறிவு இருக்கும்? கக்கூசில் மோந்து வச்சு காரு வண்டி போரில் தூக்கி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு அலைதவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? இயற்கை சாப்பிடல, அவன் செயற்கையில் சாப்பிட போய் எல்லாம் ஓட்டு முத்திரையை வாங்கி செயற்கையாக நீங்களும் சாப்பிடுங்கடான்னு விட்டுட்டான். இல்லை முட்டா போயலாம் போட்டாச்சுடா கணக்கு. துவைச்சி எடுத்து போடுவார். துணி துவைச்ச மாதிரி துவைப்பார்.